بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஐங்கால தொழுகையிலே குனூத் ஓதுவதின் சட்டம் என்ன? அல் குனூத், பொதுவாக அல் குனூத்து ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது சம்பந்தமாக நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அது உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்து, அதற்கு சஹீஹான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஐங்கால தொழுகையிலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே தொழுகையிலே பிரார்த்திப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளதா என்ற செய்திக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனத ஷஹ்ரன் யதுஉ லி கௌமின் அவ் யதுஉ அலா கௌமின், ஒரு மாதம் தொடராக குனூத் ஓதிருக்கின்றார்கள், பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். குனூத்துங்கிற பிரார்த்தனை ஒரு மாதம் ஒரு சமூகத்தினருக்கு சாதகமாக அல்லது இன்னொரு சமூகத்தினருக்கு பாதகமாக நபிகளார் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். மக்காவிலே இருந்த மூமினான விலையினமான அடியார்களுக்கு சாதகமாக நபிகளார் பிரார்த்தனை செய்தார்கள். அதே நேரத்தில் இன்னொரு கொலைகார கூட்டம், அவர்களுக்கு பாதகமாக நபிகளார் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த கொலைகார கூட்டம் நபி தோழர்கள், காரிகள், குர்ராக்கள் 70 பேர் குர்ஆனை கற்பிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்களை சதி செய்து அவர்கள் கொலை செய்தார்கள். அவர்களுக்கு பாதகமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மாத காலம் பிரார்த்தனை செய்தார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய சுன்னாவை நாங்கள் சிந்தித்தால் மிக சரியான கருத்து அன்னஹு லா குனூத ஃபில் ஃபராயில், பரதாக்கப்பட்ட தொழுகையிலே குனூத் இல்லை, இல்லா இதா நஸலத் பில் முஸ்லிமீன நாசிலத்துன், முஸ்லீம்களுக்கு ஏதாவது கடுமையான துன்பங்கள் ஏற்பட்டாலே தவிர, முஸ்லீம்களுக்கு ஏதாவது கடுமையான துன்பங்கள் ஏற்பட்டாலே தவிர. அந்த வகையிலே 70 குர்ராக்கள், 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு பாதகமாக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த காலப்பகுதியிலே பலஸ்தீன் சகோதரர்கள், இஹ்வான்கள் பல ஆயிரக்கணக்கான பேர், ஆண் பெண் சிறுவர்கள், வயோதிபர்கள் உட்பட 50,000க்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலப்பகுதியிலே குனூத் ஓதுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பனி இஸ்ராயல்களுக்கு பாதகமாக பிரார்த்திப்பது, அல்லாஹ்விடத்திலே பணிந்து ஒன்று சேர்ந்து தொழுகையிலே குனூத் ஓதுவது, பிரார்த்திப்பது, இமாம் குனூத் ஓத ஆமீன் சொல்வதெல்லாம் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, மாற்றமாக ஃபஜ்ரு தொழுகையிலே மட்டும் குனூத் ஓதுவது மார்க்கமில்லை. பொதுவாக ஃபஜ்ரு தொழுகை உட்பட மற்றைய லுஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளிலும் குனூத் ஓது, நாசிலத்தான குனூத் ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஜஹரியத்தான தொழுகையிலே மக்ரிப், இஷா, சுபஹிலே ஓதுகின்ற பொழுது சத்தமிட்டு ஓதுவார்கள். சிறியத்தான தொழுகையாக இருந்தால் அதை சத்தமின்றி ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏதாவது துன்பம், துயரம், சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த சோதனை ஏற்பட்ட காலப்பகுதியிலே குனூத் ஓதுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சோதனை தொடராக நடந்து கொண்டிருந்தால் ஃபலா யுக்னது, தொடராக ஒரு மாதம் தாண்டியும் தொடராக குனூத் ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை என்ற செய்தியோடு ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.